எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். பிரேம் அவர்களை அழைக்கிறோம். பிரேம் அவர்களுக்கு சரவணன் மாலை அளிப்பார். பாபா தேங்க்ஸ் தியாகு. இப்போ இங்க வந்து பிரேம் இருக்கிறதால ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கனெக்ட் பண்ணவே இல்லை. பிரேமை என்டர்டைன் பண்ணிடுவார் அப்படின்ட்டு நாங்க மியூசிக்ல எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால பிரேம் இப்போ எல்லாரும் என்டர்டைன் பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நான் 3 வருஷம் +2 படித்தேன். ஏன்னா A2 1 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் B1 2 வருஷம் படித்தேன். அதனால் 3 வருஷம் படித்தேன். வேறு யாரும் இப்படி படித்தாங்களா என்னன்னு தெரியல. சொன்னதெல்லாம் இது ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு இந்த ப்ரோக்ராமு. இது கொஞ்சம் ரொம்ப எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ப்ரோக்ராம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் இந்த வயசில் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏதாவது ஒரு கவலையோட பிற்காலத்தை யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இது மாதிரி நடத்துகிறோம். நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் பேசி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். அதனால் யாரும் சீரியஸாக இருக்காதீங்க, ஜாலியாக இருங்க, பழைய லைஃப்பை நினச்சிக்கோங்க. முக்கியமாக உங்கள் வயசை இப்போத்தைய வயசை நினச்சி பார்க்காதீங்க. நீங்கள் +1 +2 படிக்கும்போது உங்கள் வயசு என்னமோ அதை நினைங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை நினச்சி பாருங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பீங்க. ரமேஷ்குமார் எப்படி சிரிச்சுட்டே இருக்காருன்னா இது காரணம் அவர் தான். எப்பவுமே இளமையா இருப்பாரு. அப்புறம் நம்ம இளமையான தாத்தா ஒருத்தர் இப்பதான் பேசினார், தியாகராஜன். அவர் இந்த வயசுல தாத்தாவெல்லாம் ஆகி ஒரு ரவுண்டே லைஃப்ல ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாரு. 3வது சுத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாலியா இருக்கணும். அதான் என் விருப்பம். சீக்கிரம் முடிச்சுன்னு பாக்குறேன். நாங்க கொஞ்ச நேரம் பேசு. நான் அட்வொகேட்டா இருக்கிறேன். அதான் என் தொழில் இப்போதைக்கு. அதான் தொடர்ந்து செய்வேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரேம்.